Good morning, my dear children. Welcome to Maths class. We are seeing Unit 6, Applications of Vector Algebra. Exercise 6.8. We are seeing condition for coplanarity of two lines. அதாவது two straight lines coplanar இருக்கு. அதுவும் two lines non-parallel இருக்கு. And they lie on a plane. அதுக்குண்டான condition என்ன அப்படிங்கிறத நம்ம find out பண்ண போறோம். And then equation of a plane containing two non-parallel coplanar lines. So அந்த மாதிரி coplanar of two non-parallel linesக்கு equation of plane என்னன்றதை நம்ம find out பண்ண போறோம். Now condition for coplanarity of two lines. இதில் two types இருக்கு. ஒன்று வந்து vector form, இன்னொன்று Cartesian form. இப்போ condition in vector form, இங்கே two straight lines கொடுத்துருக்காங்க. அதை நம்ம non-parallelனு assume பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரெண்டு லைனுமே parallel இல்லை. இந்த ரெண்டு லைனுமே ஒரு plane மேலே lie ஆயிருக்குன்னு assume பண்ணிக்கோங்க. These two straight lines are not parallel. Okay? சரி, equation of a straight line already நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? R vector is equal to A vector. A vector அப்படிங்கிறது அந்த லைன் மேலே இருக்கக்கூடிய ஒரு point vector. Plus scalar times B vector. Scalar times B vector அப்படிங்கிறது இந்த லைனுக்கு parallel இருக்கக்கூடிய line vector. So இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? R vector is equal to A vector plus SB vector. B vector அப்படிங்கிறது இந்த லைனுக்கு parallel இருக்கக்கூடிய vector. So அதே போல R vector is equal to C vector plus TD vector assume பண்ணிக்கலாம். இது second line. C vector அப்படிங்கிறது அந்த லைன் மேலே இருக்கக்கூடிய ஒரு point. D vector அப்படிங்கிறது இந்த லைனுக்கு parallel இருக்கக்கூடிய vector. So இந்த ரெண்டு வெக்டருமே parallel vectors இருக்கு இல்லையா? B vector and D vector. இது planeக்கு parallel இருக்கு. Let A and C be the points whose position vectors are A vector and C vector. இப்போ இங்கே A vector and C vector அப்படின்னு இருக்கு. இது லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். அதை நம்ம இதை ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம C அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம். Then A and C lie on the plane. Since B vector and D vector are parallel to the plane, இங்கே B vector, D vector ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பிளேனுக்கு பேரலாக இருக்கு. ஸோ பிளேனுக்கு பேரலாக இருக்கு அப்படின்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய லைன் எப்படி இருக்கும்னா B vector cross D vector. ஸோ இந்த AC vector இந்த பிளேன் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய லைன் நம்ம என்னன்னு எழுதலாம்? B vector cross D vector. ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். சே திஸ் இஸ் A vector and B vector. அண்ட் இந்த A vector ஆகட்டும் B vector ஆகட்டும் இந்த ரெண்டு வெக்டருமே ஒரே பிளேனில் அமைஞ்சிருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற வெக்டர்ஸ், ஓகே, இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற வெக்டர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா B vector cross A vector அப்படின்னு சொல்லலாம். அல்லது A vector cross இப்படி தான் போகும் ஆங்கிள். அதனால இதை நம்ம A vector cross B vector அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ அதே போல் இப்போ B vector cross D vector இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த பிளேன் மேலே டூ லைன்ஸ் இருக்குது AC vector. அப்போ AC vector இஸ் பெர்பெண்டிகுலர் டு B vector cross D vector. ஸோ அகெயின் பேசிக் கிளாஸில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? இஃப் A vector இஸ் பெர்பெண்டிகுலர் டு B vector அப்படின்னா நம்ம என்னென்னு எழுதுவோம்? A vector டாட் B vector இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். A vector டாட் B vector இஸ் ஈக்குவல் டு 0. அதே போல் இங்கே AC vector is perpendicular to B vector cross D vector இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்? AC vector dot இங்கே என்ன வெக்டர் இருக்கு? B vector cross D vector. B vector cross D vector. இந்த ரெண்டு வெக்டருமே பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இதை நம்ம 0ன்னு எழுதுவோம். அண்ட் AC vector எப்படி எழுதலாம்னா OC vector minus A vector அப்படின்னு எழுதலாம். அதாவது C vector minus A vector dot B vector cross D vector is equal to 0. So இதுதான் condition for coplanarity of two lines in vector form. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? condition for coplanarity of two lines in vector form. Is it clear, children? So இங்க formula நமக்கு என்ன வந்திருக்கு? condition for coplanarity of two lines க்கு C vector minus A vector dot B cross D is equal to 0. இது vector formula இருக்கு.
இப்போ இதே கண்டிஷனை நம்ம கார்ட்டீசியன் ஃபார்மில் எழுத போகிறோம். ஸோ இங்கே ஆர் வெக்டர் அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு எழுதுவோம். ஏ வெக்டர் அப்படிங்கிறது பாயிண்ட் வெக்டர், அதனால அதை நம்ம x1 y1 z1 அசியூம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எஸ்பி வெக்டர் ப்ளஸ் எஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது b1 b2 b3ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். b1 b2 b3ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது கார்ட்டீசியன் ஃபார்மில் எழுதும் போது எக்ஸ் இது எக்ஸ்ன்னு இருக்கு. இந்த x1 லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ x மைனஸ் x1 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே b1ன்னு இருக்கு. ஓகே, அதை டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா x மைனஸ் x1 பை b1. அதே போல் y மைனஸ் y1 டிவைடட் பை b2 விச் இஸ் ஈக்குவல் டு z. இந்த z1 லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. z மைனஸ் z1ன்னு ஆகிடும். இதுதான் z மைனஸ் z1. இங்கே b3ன்னு இருக்கு டிவைடட் பை b3. இதே போல் செகண்ட் லைனையும் நம்ம கார்ட்டீசியன் ஃபார்மில் எழுதும் போது சி வெக்டர் அப்படிங்கிறது இப்போ இது ஆர் வெக்டர், அது ஜென்ரலாகவே நம்ம XYZ அப்படின்னு கொடுப்போம். ஆர் வெக்டருங்கிறது ஜென்ரலாக நம்ம XYZன்றதை கொடுக்குறோம். இதை எதுக்கு பார்த்துட்ருக்கோம்? நாம் செகண்ட் லைனுக்கு பார்த்துட்ருக்கோம். ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டர் ப்ளஸ் ஸ்கேலார் டைம்ஸ் டி வெக்டர் which is equal to C vector அப்படிங்கிறது அந்த லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட். ஆல்ரெடி x1 y1 z1 ஏக்கு கொடுத்துட்டோம். அப்போ சிக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம்? x2 y2 z2 ப்ளஸ் ஸ்கேலார் டைம்ஸ் டி வெக்டரை நம்ம d1 d2 d3 அப்படின்னு கொடுக்கலாம். இதை நம்ம கார்ட்டீசியன் ஃபார்மில் எழுதும் போது இது x கம்மா இது ஓகே x மைனஸ் x2. ஸோ அதுதான் இங்கே இருக்குது பாருங்கள். x மைனஸ் x2 which is equal to scalar times d1 ன்னு இருக்கு, which is equal to x minus x2 x minus x2 divided by d1 which is equal to y minus y2 divided by d2. இங்க z minus z2 divided by d3 if the two lines are coplanar. if so already நம்ம பார்த்தது தான். இங்கே வெக்டர் ஃபார்மில் எப்படி இருக்குது? சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர்னு இருக்குது. அப்போது சிங்கிற பாயிண்ட் என்னது? சிங்கிற பாயிண்ட் x2 y2 z2 x2 y2 z2. அதே போல் ஏ வெக்டர் அப்படிங்கிறது x1 y1 z1 x1 y1 z1. அப்போ இங்கே ஃபார்மில் நமக்கு வெக்டர் ஃபார்மில் கண்டிஷன் எப்படி இருக்குது? சி மைனஸ் ஏ சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அதாவது x2 மைனஸ் x1. ஸோ இங்கே டிட்டர்மினண்ட்டில் இங்கே இருக்குது பாருங்கள். அதே போல் இங்கே y1 இருக்குது, இங்கே y2 அப்படின்னு இருக்குது. இதை எப்படி எழுதலாம் நாம்? இங்கே ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இங்கே சி வெக்டர்னு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ரோங்கிறது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். So y2 minus y1 okay z2 minus z1 அப்படின்னு எழுதிக்கிறோம். and then b vector cross d vector. b vector க்கு பதில் b1 b2 b3, d vector க்கு பதில் d1 d2 d3. right sideல 0 ன்னு இருக்கு. so which is the required condition for coplanarity of two lines in Cartesian form. so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. condition for coplanarity of two lines வெக்டர் ஃபார்மில் எப்படி இருக்கும்? சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. அதுவே கார்ட்டீசியன் ஃபார்மில் கண்டிஷன் எப்படி இருக்கும்? இதே நம்ம இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி எழுதலாம். டிட்டர்மினன்ட் சி வெக்டர்ங்கிறது x2 y2 z2, ஏ வெக்டர்ங்கிறது x1 y1 z1. அப்போ x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. பி வெக்டர் அதோடைய காம்போனன்ட்ஸ் b1 b2 b3. அதே போல் டி வெக்டருக்கு d1 d2 d3. right sideல 0ன்னு இருக்கு. thus the required condition for coplanarity of two lines in Cartesian form. next we are going to see parametric form of vector equation. என்ன find out பண்ண போறோம்னா we are going to find equation of a plane. எந்த மாதிரியான பிளேனுக்கு? containing two non-parallel coplanar lines. இப்போது ஜஸ்ட் நவ் நம்ம ஒரு டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? எப்படி இருந்தது? அது ரெண்டு லைனும்
ரெண்டு லைனுமே நான் பேரலாக இருந்தது, ஒரு பிளேன் மேலே அமைஞ்சிருந்தது. ஓகே, ஸோ அதே இதை தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். Two straight lines be two non-parallel coplanar lines. Then B vector cross D vector is not equal to 0. ஏன் இங்க not equal to 0 வருது அப்படின்னா, so keep it in mind children, A vector is perpendicular to B vector அப்படின்னா A vector dot B vector is equal to 0. And A vector and B vector are parallel அப்படின்னா A vector cross B vector is equal to 0. இங்க நான் parallel சொல்லியிருக்காங்க, அதனால B vector cross D vector is not equal to 0. Let P be any point on the line and R0 vector be its position vector. Then the vectors, இங்க R0 தான் position vector சொல்லியிருக்காங்க. So the vectors R0, A vector left side கொண்டு வாங்க, minus A vector, B vector, இன்னொரு parallel vector என்னது D vector, as well as இங்க எப்படி எழுதணும், அதே போல R0 இந்த C left side கொண்டு வாங்க, minus C, B, D are also coplanar. So we get R0 minus A which is equal to scalar times B plus scalar times D vector. அல்லது R0 vector minus C vector is equal to, இங்க B vector D vector இருக்காது, scalar times B vector plus scalar times D vector எழுதிக்கோங்க. இப்போமே இந்த parallel vectors பக்கத்தில் ஸ்கேலாருங்கிறது வரும், அதனால தான் இங்கே டீக்கு பதில் லாம்டானே நீங்கள் ஃபஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்மளாக கொடுக்குற நேம் தான் S and T. ஓகே, hence the vector equation in parametric form is R vector is equal to A vector plus TB vector plus SD vector. அதாவது மைனஸ் ஏவை ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. So we have vector equation parametric form is R vector is equal to A vector plus TB vector plus SD vector, or R vector is equal to C vector plus TB vector plus SD vector. Now, non-parametric form of vector equation. So, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே format தான். These are the two straight lines lie on a plane which is non-parallel. Okay, ஒரே planeல lie இருக்கிறதுனால coplanar lines. So, non-parallel சொல்றதுனால B vector cross D vector is not equal to 0 vector. Let B be any point on the plane and R0 be its position vector. Then the vectors R0 minus A vector, B vector and D vector. So, three vectors எடுத்துக்கிறாங்க, R0 minus A and then B vector and then D vector, as well as R0 இந்த select பண்ணிட்டோம்னா R0 minus C, B vector, D vector are also coplanar. So we get R0 minus A dot B cross D is equal to 0. அதாவது இந்த 3 vectors இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதலாம், R0 minus A vector dot B cross D is equal to 0, அல்லது R0 minus C vector dot B vector cross D vector is equal to 0. Hence, the vector equation in non-parametric form is R0 minus A dot B vector cross D vector is equal to 0. Or we can write R vector minus C vector dot B vector cross D vector is equal to 0. So, non-parametric form of vector equation of a plane for two non-parallel lines அப்படின்னு கேட்டாங்கன்னா, this is the formula we have to use. Okay. So, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது equation of plane containing two parallel coplanar lines. Next, Cartesian form of equation of plane. இப்போ Cartesian form of equation of the plane containing the two coplanar lines. ஸோ அது எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு பாயிண்ட், முதல் லைனுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுக்கு ஒரு parallel vector B vector. அப்போ x minus x1 by b1 is equal to y minus y1 by b2 is equal to z minus z1 divided by b3. And அதே போல் செகண்ட் லைனுக்கு அது மேலே ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுதான் x2 y2 z2. இது எப்படி எழுதலாம், x minus x2 y minus y2 z minus z2 நியூமரேட்டரில் வந்துடும். டினாமினேட்டரில் எல்லாமே d வெக்டரோடைய காம்போனன்ட்ஸ் d1 d2 d3. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஃபார்மில் நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, just now we saw R vector minus A vector dot B vector cross D vector is equal to 0 பார்த்தீங்க. அங்கே R minus Aன்றதை பார்த்தீங்க. R அப்படின்னா x, y, z. A அப்படின்னா first point x1, y1, z1. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்,
r vector minus a vector அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதியிருக்கோம். And then b vector na b vector உடைய components b1 b2 b3 and then d vector உடைய components d1 d2 d3 which is equal to 0. or இது எப்படி எழுதலாம்? செகண்ட் பாயிண்டோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா r vector is equal to c vector plus scalar times d vector. அப்போ c vectorங்கிறது செகண்ட் பாயிண்ட் x minus x2 y minus y2 z minus z2. இங்க b1 b2 b3 and d1 d2 d3 which is equal to 0. So this we say it as Cartesian form of equation of a plane. So equation of plane containing two non-parallel coplanar lines. Thank you, children.